சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி பார்க்கலாங்க. விவசாயம் சார்ந்த சுயதொழில் செய்ய விரும்புகிறவங்களுக்கு பட்டுப்புழு வளர்ப்புங்கிறது மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம். அதை எப்படியெல்லாம் வளர்த்து லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஒரு ஏக்கர் நிலத்திற்கு 10 டிராக்டர் தொழு உரமும் 5 டன் கோழி எருவை கொட்டி நல்லா உழவு பண்ணணும். 3 அடி இடைவெளியில் பார் அமைச்சு அதில் 5 அடி இடைவெளியில் மல்பெரி செடிகளை நடணும். ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 4800 செடிகளை நடவு செய்யலாம். நடவு செஞ்சதுக்கு அப்புறம் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு வாரத்துக்கு ஒரு தடவை பாசனம் பண்ணணும். களை மற்றும் பயிர் பராமரிப்பு முறைகளை சரியா மேற்கொண்டு வந்தீங்கன்னா நடவு செஞ்ச 90வது நாள்ல செடிகள் நல்லா வளர்ந்துடும். இந்த செடிகள்ல இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து மகசூல் எடுக்கலாம். 25 நாளுக்கு ஒரு முறை இலைகளை பறிக்கலாம். நிலத்தை பாதியா பிரிச்சுட்டு சுழற்சி முறையில் அறுவடை செஞ்சீங்கன்னா தொடர்ந்து ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இலைகள் கிடைச்சிட்டே இருக்கும். பட்டு புழுக்களுக்கு முக்கிய தீவனம் மல்பெரி இலைகள் தாங்கிறதுனால இதை தரமா இருந்தாதான் புழுக்களும் ஊக்கமுடன் வளர்ந்து அதிக எடை உள்ள கூடுகள் உற்பத்தி பண்ணும். 100 முட்டை தொகுதிகள் உருவாகும் புழுக்களுக்கு மொத்தம் 700 கிலோ அளவுக்கு இலை தேவைப்படும். இதுக்கு 1 ஏக்கர் நிலத்துல மல்பெரி இலை வளர்க்கணும். 100 முட்டை தொகுதிகள் மூலம் மாசம் 100 கிலோ பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்ய முடியும். 8 நாட்கள் வயதுடைய புழுக்களை அதுக்காக வடிவமைக்கப்பட்ட புழு வளர்ப்பு தாங்கிகளில் விடணும். மேலும் கட்டில் போல இருக்கக்கூடிய இந்த தாங்கிகளால நெட்ரிக்காங்கிற பிளாஸ்டிக் விரிப்பை விரிக்கணும். இந்த விரிப்பு 100கணக்கான அறைகள் இருக்கும். அது மூலமா தான் பட்டுப்புழுக்கள் தன்னை சுற்றி கூடுகளை கட்டும். வளரும் புழுக்களுக்கு தினமும் காலையிலையும் மாலையிலும் 1 மாத வயதுக்கு மேல உள்ள செடிகள்ல இருந்து முத்திய இலைகளையும் காம்புகளையும் பறிச்சு உணவா கொடுக்கணும். புழுகள் இலைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு காம்புகளை ஒதுக்கிடும். அதுக்கப்புறம் காம்புகளை அப்புறப்படுத்திக்கலாம். புழுக்கள் 27 நாட்கள் ஆகும்போது கூடுகளை உருவாக்கிக்கும். இதுதான் அறுவடை தருணம். மல்பெரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பட்டுக்கூடுகளை விற்பனை செய்ய தமிழகத்தில் பட்டு வளர்ச்சித்துறையோட சார்பில் தருமபுரி, ஒசூர், சேலம், கோயம்புத்தூர், வாணியம்பாடி, தென்காசி ஆகிய இடத்துல பட்டு விற்பனை மையம் இருக்கு. இந்த மையங்கள்ல தினசரி விவசாயிகள் தங்களோட பட்டுக்கூடுகளை விற்பனை செஞ்சுக்கலாம். பட்டுக்கூடுகளுக்கான சராசரி விலை பட்டுநூல் விலையோட விலைக்கேற்ற மாதிரி நிர்ணயம் பண்றாங்க. பட்டுநூல் விலை தினசரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற அரசு அண்ணா பட்டு பரிமாற்றகத்துல நிர்ணயம் செய்யப்படுது. இந்த தொழில் இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமையும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.